அப்படிங்கிறதுக்காக. ஒரு கணவன் இருக்கிற பரியந்தம் அந்த பெண்ணோட மதிப்பும் கணவன் இல்லாத போது உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். யான தந்தத்தினால அலங்கரிக்கப்பட்டதான மைசூர் வீணை, விலை மதிப்பற்றதான வீணை, அதுல இருக்கிற அந்த நாதத்தை கொடுக்குற கம்பிகள் இருக்கு பாருங்க, அதோட விலை 5 ரூபா 10 ரூபா தான். 5 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீணைய கையில வச்சுட்டு இருக்கான் ஒருத்தன் வாசிக்கிறதுக்கு. அத ஸ்ருதி சேர்க்கலாம்னு பாக்குறத 5 ரூபா மதிப்பு இல்லாத கம்பி அதுல இல்லை. அந்த வீணைக்கு வேல்யூ உண்டான்னு கேட்ட. ந தந்திரி வாத்தியதே வீணா ந சக்ரோ வர்த்ததே ரதஹ நாபதி சுகமேதேன யாஸ்யாதபி சதாத்மஜா. 10 கோடி ரூபாய் மதிப்புள்ளதான காரா இருந்தாலும் ஒரு பக்கத்து டயர் இல்லைன்னா அது ஓடுமான்னு. நான் சக்கரம் வர்த்ததே ரதா. அது போல 40 சுகமேதேன, 100 பிள்ளைய பெற்றிருந்தாலும் கணவன் இல்லைன்னா அந்த மரியாதை இருக்காது. மரியாதைன்னா அவெல்லாம் அவ கணவன் இருக்கிறதே உள்ள கம்பீரம், கணவன் இருக்கிறதே உள்ள உரிமை, அது தனிதான். அது அசட்டாத்துக்கா இருந்தாலும் அது மாதிரி கணவனுக்கும் அப்படிதான். மனைவி இருக்கிறதே அத்தனை உரிமை கொண்டாடலாம். ஒரு வீட்டுல மனைவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஹாலை தாண்டி அண்ணன்ட போக முடியாது. மாட்டு பொண்ணு என்ன கவனிச்சிருந்தாலும் இங்க இருந்து அம்மா ஒரு டம்ளர் காபி கொடுக்குறியா, ஒரு டம்ளர் டீ குடிக்கிறியா அப்படின்னு தான் கேட்கலாமே தவிர உரிமை இன்னைக்கு இதை சமையல்னு சொல்லிட முடியாது. என்ன சமைச்சிருக்காலும் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தா, அதெல்லாம் இல்லாம தான் அஸ்மாசமே மிருத்திகாட்சி பண்ணி கல்யாண தண்ணிக்கே போயிடுறானே தனியா. இதெல்லாம் இருந்தா சொல்றேன். அப்பயுமே மனைவி இருக்கிறதே உள்ள அந்த உரிமை இருக்கு பாருங்க, அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வயசா சில பேருக்கு அது இன்னைக்குள்ள பிரச்சனையை சொல்றேன். தனக்கு வயசாயிடுத்துங்கிறானே தவிர மாமிக்கு வயசாயிடுத்துட்டே நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறான். இதேதானே மாமிக்கும் நமக்கு அவனுக்கு 4-5 வயசு தானே வித்தியாசம். நமக்கு எப்படி உடம்பு சொல்றதோ அதை கேட்கலையோ அது மாதிரி தானே கேட்காது. அப்போ ஒருவேளை நாம செஞ்சா ஒருவேளை நாம செய்யணுங்கிற எண்ணம் வரணும். அப்ப நீ உட்காந்துக்கோ, நான் காப்பி போட்டுன்னு வரேன், உட்கார்ந்தா கையை பிடிச்சிக்கிறேன், ஏந்துக்கோ. இதெல்லாம் ரொம்ப அழகான வாழ்க்கையோட அடையாளத்துக்கு சொல்ல வரேன். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பள்ளத்தை தூக்குற மாதிரி வெடிச்சு கொட்டுனா திருட்டு போவனே தவிர வேற சம்பந்தமே பண்ண மாட்டான். பறக்கணும். இந்த வாழ்க்கையெல்லாம் அப்புறம் கிடைக்கவே, உலகம் முழுக்க போனாலும் இந்த சிஸ்டம் கிடையாது எங்கேயுமே. இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையே கிடையாது. அந்த வாழ்க்கையை அனுபவிச்சு மதிச்சு நடக்க தெரியணும். அதுக்காக சொல்லவர். அதுவும் ஸ்திரீக்கள்லாம் இருக்கா பாருங்க, பாரதிய ஸ்திரீக்கள்லாம் உலகம் முழுக்க தேடினாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்திரீக்களை பார்க்கவே முடியாது. அது மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு தேசம் இது. அதுக்காக சொல்லவர். நாம் அதை அனுபவிக்கணும், உணரணும். இதை சீதை சொல்லிட்டு கிளம்புறதே லட்சுமண சுவாமி வந்து நமஸ்காரம் பண்ணினார். இவன் என்ன நினைச்சான் லட்சுமணன், அவனுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்து. இதெல்லாம் பதசுவாரஸ்யத்தில் உள்ள விஷயம். இப்ப நாம போய் அம்மாட்ட சொன்னா அம்மா என்ன சொல்லுவாள்னு ஒரு சந்தேகம். போன்னு சொல்லுவாளா, போகாதேன்னு சொல்லுவாளா? போன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, போகாதேன்னு சொன்னா ராமராஷ்டன் போக மாட்டார். சரி, அம்மாட்ட சொல்லிக்காம இந்த கலவையில கிளம்பி போயிடுவோம்னா காட்டுக்கு போன உடனே ராமர் கேட்பார், லட்சுமணா உங்க அம்மாட்ட சொல்லிண்டியா நீ அப்படின்னு கேட்பார். அந்த குடும்பத்துல பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. நான் சொல்லிக்கலன்னு சொன்னா நீயே சொல்லிக்காம வந்த, திரும்பி போயிடுன்னு சொல்லுவேன். அதனால சொல்லிண்டா மாதிரியும் இருக்கணும், சொல்லிக்காது மாதிரியும் இருக்கணும்னு எல்லாரும் பிரிவாராதனைக்கு கண்ணத்துல போட்டுக்கிறதே குறுக்க விழுந்து தவாறு சில பேர் நமஸ்காரம்னு எழுந்திருப்பான். அது மாதிரி இவன் என்ன பண்ணினா இந்த கூட்டத்துக்கு மத்தியில ராமரோட சீதையோட பேசிட்டு இருக்கிறதே அப்படி நமஸ்காரம் பண்ற. அந்த நமஸ்காரம் பண்ணின லட்சுமண சுவாமியோட தோல்ல கை வச்சாங்க. திரும்பி பார்த்தா சுமித்திர. இவ கவனிக்க மாட்டான்னு நினைச்சிருந்தா லட்சுமணான்னா அம்மான்னா இவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. லட்சுமணா, கௌசல்யக்கு வைத்தியாலும் குழந்தை பிறக்காது, ஜோசியாலும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டா. ஆனா நதீவ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாச்சனா, ஒருபொழுதும் பகவான் கைவிட மாட்டான். இந்த டாக்டரோ ஜோசியரோ என்ன தெய்வமா இல்லை.
அதனால நாம தெய்வத்தை புடிச்சுக்கணும்னு ரங்கநாதனை புடிச்சுன்னு பூஜை பண்ணினால், அப்படி பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு பிள்ளைய குரு, எனக்கு ஒரு பிள்ளைய குரு, எனக்கு ஒரு வம்சவருத்திய குரு அப்படின்னு கௌசல்ய பிரார்த்திக்கிறத அவ பின்னாடி நானும் உட்கார்ந்துட்டு அதே ரங்கநாதர்கிட்ட எனக்கு ஒரு பிள்ளைய குரு, கௌசல்யக்கு பிறக்கிற பிள்ளைக்கு காட்டுல வனவாசம் வரும்போது பணிவிட பண்றதுக்கு எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்டு உன்னை பெற்றிருக்கேன்டா லட்சுமணா, ஓடு காட்டுக்குன்னா சிரேஷ்டம் வனவாசாய ஸ்வனுரக் வனவாசாயைவ சிருஷ்டா. இந்த பத சப்தம் அது மாதிரி, உன்னை பெத்ததே காட்டுக்குதான்டான், உன்னை பெத்ததே காட்டுக்குதான், ஓடு பின்னாடின்னா. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜா அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமரை தசரதரா பார்க்கணும், அப்பாவா பார்க்கணும், அண்ணாவா பார்க்கணும், தம்பி என்னும் படி. கம்ப ரொம்ப அழகா ரொம்ப சுவாரஸ்யமா, எனக்கு எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, இந்த ராமாயணம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. இன்னும் பகர்வாய் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும் படியன்றி அடியாரினும் ஏவல் செய்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அவன் நீ தம்பின்னு நினைச்சுன்னு போகாதே அப்படிங்கிறாரு. ஏன்னா அண்ணா தம்பிங்கிற உறவு வந்தாலே மனசுல என்ன தோணும்னா பங்கு போட்டுக்கணும்னு தான் தோணும். இந்த வேலையை நான் செஞ்சுட்டேன், இதை நீ செய். ஆத்துலயே இந்த குழந்தைகள் பிள்ளையாவே பெற்ற அம்மாவை பார்த்த எல்லாம் தெரியும். ஒரு கட்டத்துல தம்பி கத்துவான், என்னையே சொல்லிட்டு இருக்கிய, அவனை ஒரு வேலையும் சொல்ல மாட்டேங்கிறிய அப்படின்பா. இதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில சொத்து பரியந்தம் பங்கு போட்டுக்கிறதுலதான் புத்தி போகுமே தவிர ஏத்து செய்யணும்னு தோணாது. அது மாதிரி இங்க நீ தம்பிங்கிற எண்ணத்துல போனா ஒருவேளை ராமர், நீ பழம் கொண்டு வந்தா ஒருவேளை ராமர் கொண்டு வரட்டும், நான் ஒரு வேலை செஞ்சேன் அவர் ஒரு வேலை செய்யட்டோம்னு தோணும். அதனால அந்த எண்ணத்தை விட்டுடும். அடியாரினும் ஏவல் செய்து, அதை இங்க வால்மீகி ராமாயணத்துல வேற விதமா சொல்றார். அப்பாவா நினைச்சு போனான். மாம் வித்தி ஜனகாத்மஜா, சீதையை அம்மாவா நினைக்கணும். அயோத்தியா மடவீம் வித்தி, காட்ட அயோத்தியா நினைக்கணும். இப்படி ஒரு அர்த்தம். லட்சுமணா, ஒரு ஒரு பெரிய சூப்பர் சான்ஸ்டா வாழ்க்கையில உனக்கு. இந்த 14 வருஷம் ஏகபோகமாய் நீனும் நானுமாய் மணிவாச்சகர் சொன்ன மாதிரி உனக்கு சிசுரூஷ பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீ இந்த ராமனை யாரோ அண்ணா நம்ம சூரிய வம்சத்து ராஜகுமாரன் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிடாத. தசரதம்னா தசைன்னா பறவை, ரதம்னா தேர். பறவைய தேராக உடையவன் கருட வாகனன் பகவான். பகவான்டா ராமர். மாமித்தி ஜனகாத்மஜாம். மா அப்படிங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு மகாலட்சுமின்னு அர்த்தம். இந்த சம்ஸ்கிருத சப்தத்தெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ராம ராமு ராமா, ராமம் ராமு ராமான், இதெல்லாம் சின்னதா விளையாட்டா சொல்றதே. இது வர்பு மாதிரி இருக்கும், அதுல விசேஷமும் இருக்கும். அது மாதிரி மாமே மாஹா, மாமே மாஹா அப்படின்னு வரும். மான்னா மகாலட்சுமி. அதனாலதான் நார்த் இந்தியாவெல்லாம் மான்னு சொல்லுவா. அம்மாங்கிறதுக்கு மா அப்படின்னு அர்த்தம். நிஷேதார்த்தம் கிடையாதுங்க, மா அப்படின்னு அர்த்தம். மாம் அப்படின்னா என்னைன்னு அர்த்தம், மகாலட்சுமின்னு அர்த்தம். சீதைய நீ மகாலட்சுமி. அது மாதிரி காடு இருக்கு பாரு, அது அயோத்தின்னு. அயோத்தியா மடவீம் வித்தி. அது எப்படி அயோத்தின்னு சொல்ல முடியும்னா, ராமன் எங்க இருக்கானோ அது அயோத்தி. இன்னொரு அர்த்தம், சாஸ்திரங்கள்ல இந்த அயோத்திக்கு இப்படி பேர் வச்சிருக்க பதிலா இந்த பேரே எதனால வந்ததுன்னா வைகுண்டத்துக்கு அயோத்தின்னு பேர். தேவா நாம் புரயோத்யா தஸ்யாகும் ஹிரண்மய கோஷः சொர்க்கோ லோகோ ஜோதிஷாமிருதः யோ வேதாம் பிரம்மணோ வேதா அப்படின்னு சூரிய நமஸ்காரத்துல அருணத்துல வரும். அயோத்தின்னு வைகுண்டத்துக்கு தான் பெயர். அந்த பெயர் தான் இங்க வச்சிருக்கா. அதனால காட்ட வைகுண்டமா நினைச்சுக்கோன்னா. இன்னொரு அர்த்தம், ராமம் தசரதஞ்ச வித்தி. ராமனையும் பாரு, தசரதனையும் பாரு. நீ என்ன பேசின, அப்பாவை வெட்டுடுவேன் கொண்டுடுவேன். நேர நீ பாதிக்கப்பட்டவன்ல, பாதிக்கப்பட்டது ராமன் தான். ஆனா ஒரு வார்த்தை அப்பாட்ட மரியாதை குறைச்சலாம் நடந்துட்டானா. மாஞ்ச சீதாஞ்ச வித்தி. என்னையும் சீதையும் பாரு. எனக்கு நீ இல்லைனாலும் 1000 பேர் இருக்கா வேலை செய்யறதுக்கு. சீதைக்கு ஒரு ஆள் கிடையாது. அயோத்தியா மடவீஞ்ச வித்தி. காட்டையும் அயோத்தியும் கம்பேர் பண்ணி பாரு. இங்க இருந்தேன்னா அயோத்தியில இருந்தேன்னா நிறைய ராஜபோகங்களை அனுபவிக்கலாம். நல்ல சாப்பாடு, நல்ல மெத்தை, நல்ல தூக்கம், நல்ல வாகனம், நல்ல ஆபரணம், நல்ல வஸ்திரம்,
ஏகப்பட்ட ஃபைனான்ஸு இதெல்லாம் இருக்கும். காட்டுக்கு போனேன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அயோத்தியில நிதி இருக்கும், காட்டுல ராமனோட சந்நிதி இருக்கும். உனக்கு நிதி வேணுமா சந்நிதி வேணுமான்னா நிதிச்சால சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா நிஜமுக பல்கு மனசான்னு ஒரு கீர்த்தனை தியாகராஜ சுவாமிகளோட. இந்த இடத்த வச்சுதான் வியாக்கியானத்தை வச்சுதான் பண்றார். உனக்கு ராமர் வேணுமா சௌக்கியம் லோகம் வேணுமா? நம்ம எல்லாருக்குமே தீர்மானம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். பகவான் வேணுமா லோகம் வேணுமா? நீங்க லோகம் வேணும்னு நினைச்சேன்னா பகவான் கிடைக்கவே மாட்டான். பகவான் வேணும்னு நினைச்சேன்னா பகவானும் கிடைப்பான், லோகமும் கிடைக்கும். என்ன தேவையோ அந்த அளவு கிடைக்கும். நமக்கு என்ன நீங்க கம்பம் கட்டி 5 லட்சம் கோடி ஆட்டைய போட்டாலும் சாப்பிட்றது என்னவோ 5 குடி தானே. அதுக்கு மேல என்னத்தை சாப்பிட போறோம் நம்ம? அதனால அது புரியணும் மனசுல. பகவான் சந்நிதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு மேல கிளம்புற சமயத்துல சீதைக்கு உள்ள அலங்காரங்கள்லாம் எடுத்து வச்சு ஆபரணங்கள்லாம் எடுத்து வச்சு தேர்ல போடாராமான்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி நீ நடந்து போக கூடாதுன்னு சொல்லி தேரை கொண்டு வர சொல்லி சுமந்திரனை விட்டு கிளம்புறதே எல்லா அயோத்தியாவாசி ஜனங்களும் வாசல் அப்படியே நிற்கிறா. கார்த்தால 4 மணிக்கு வந்தவா எல்லாரும் அப்படியே நின்று இருக்கா. இது ஒரு ஆச்சரியம். நம்ம தேசம் எப்பேற்பட்ட தேசம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். எந்த அளவுக்கு இங்க பொறுமைக்கு அளவு உண்டோ அந்த அளவுக்கு இங்க பராக்கிரமத்துக்கு அளவு உண்டு. எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், எந்த இடத்துல வீரத்தை காமிக்கணுங்கிற நிதானம் தான் முக்கியம். நம்ம தேசம் ஒன்றும் பேணி தேசம் கிடையாது. அது எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கான், இந்துக்கள்லாம் எல்லாத்தையும் சகிச்சுன்னு போவார்கள், அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேடித்தனம் வந்ததே பௌத்த ஜெயின மதத்தினாலதான். ஒரிஜினலா நாம எப்படி இருந்தவர்கள்னா தர்மம்னா தலைய வெட்டுன்னு சொல்லுவோம். புருஷோத்தமன்னு ஒரு ராஜா, இந்த சாளுக்கிய பரம்பரை இருக்கணும். இந்த கவுண்டில்ய நம்ம இந்த சாணக்கியர் நவநந்தர்களை ஸ்தாபிக்கிறா பாருங்க. அந்த காலம் பரியந்தம் இந்த இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் படையெடுத்து வந்ததா சரித்திரமே கிடையாது. அலெக்சாண்டர் கூட அப்படியே ஓடி போயிட்டான். இங்க போனா உயிரோட திரும்ப முடியாது அப்படிங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு வீரமாயிருந்த தேசம் எங்கேருந்து பேடித்தனத்தை அடைஞ்சது அப்படின்னா பௌத்த ஜெயின மதங்களால. பௌத்த மதம் ஜெயின மதம் என்ன சொல்றது? அஹிம்சை அஹிம்சை அஹிம்சை. இந்த அஹிம்சை தான் எவனுக்குன்னு இருக்கு. எவனுக்கு அஹிம்சை? பாகவதனுக்கு அஹிம்சை, சன்னியாசிக்கு அஹிம்சை. ரோட்ல நானும் ஒரு போலீஸ்காரன் நிக்கிறோம், ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து செயின் அறுத்துன்னு போறா. நான் பார்த்துட்டு சொல்றேன், பாருங்க சார், பட்ட பகல்ல பொண்ணோட கழுத்துல செயின் இருக்கு, அறுத்துன்னு போறா, எவ்வளவு அதர்மம் நடக்கிறது பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா என்னோட இயலாமையினால நான் வெறும் வார்த்தையா சொல்றேன். என் பக்கத்துல உள்ள போலீஸ்காரரும் பாருங்க சார், பட்ட பகல்ல செயின் அறுத்துன்னு போறா பாருங்க அப்படின்னு சொல்லலாமா? அவனோட கடமை அதை போய் உதைச்சு அவன்கிட்ட கொண்டு வர்றது. எனக்கு வேணா அது நானா இருந்தாலுமே அதை செய்யணும். ஒரு கால் என்னோட தர்மமா இருக்கலாம், இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாது. அவனுக்கு சத்திரியனுக்கு அது தர்மம், அது அடிக்கிறது தர்மம். அது மாதிரி இருந்த தேசத்தை குட்டிச்சவரா பண்றது இந்த மதங்கள் தான். ஒரிஜினலான ஹிந்துக்களோட சுபாவமே வீரமா இருக்கிறது தான். தொலைச்சுடம். நம்ம தமிழ்லயே ஒரு வச்சனம் உண்டு, வீண் வம்புக்கு போகக்கூடாது, வந்த வம்ப விடக்கூடாது. வந்த வம்ப விடவே கூடாது. அந்த பராக்கிரமம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இத்தனையும் எதுக்கு சொல்றேன்னா, இப்பேற்பட்ட ஒரு பட்டாபிஷேக ஏற்பாடாகி நின்று போயிடுத்துன்னு அயோத்தியாவாசி ஜனங்கள் தெருவில் இறங்கி போராடினால், கலவரம் பண்ணினால், கடையை அடைச்சால், கண்ணாடியை உடைச்சால், பஸ்ஸை கொளுத்தினான்னு ஒரு வார்த்தை கிடையாது. எல்லாம் பேசாம இருக்கா. ராமர் வந்த உடனே ராமரோட தேருக்கு முன்னாடி கீழே விழுந்து போகாதபடிக்கு படுத்திருந்தார். ராமர் சொன்னார், உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு நிஜமாவே பிரியம் இருக்கான்னு கேட்டார். என்ன ராமா இப்படி கேட்கிறேன்? அப்ப நான் என்னோட தர்மத்தை செய்யறதுக்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது. நீங்க வழி விடணும். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம். உயர்ந்த தலைவனோட ஒரு அடையாளம் என்ன தெரியுமோ? மக்கள் எல்லாரும் ஆதரவா இருக்காங்கிறதுக்காக அதர்மத்தை செய்யக்கூடாது. ஒரு மக்கள் கூட அதுக்கு ஆதரவு இல்லைன்னாலும்
தர்மத்தை தான் ஸ்தாபிக்கணும். மக்கள் பின்னாடி போறதுக்காக தலைவன் இல்லை, தலைவன் பின்னாடி போறதுக்கு தான் மக்கள். அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வைக்கணும். மக்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு, மக்கள் இப்ப இந்த கேஸே கிடைக்கல, பிராக்டிக்கலா யோசனை பண்ண வேண்டாமா? நம்ம இது தேசத்து மேல குற்றமானா குற்றம் கிடையாது, இது உலகமே எதிர்பார்க்கிற விஷயம் இல்லை. அப்படிங்கிறதே நம்ம கவர்மெண்ட் எவ்வளவோ பண்றது அப்படின்னாலும் நாம புரிஞ்சுக்கணும். அது ஒரே டயத்துல அதை சிம்பிளா யூஸ் பண்ணி கிடைக்காம கேஸ் கிடைக்காதது ராஜாங்க குற்றமே கிடையாது. இதெல்லாம் செய்யும் போது நாம மனசுல வாங்கிக்கணும் மக்கள். அது மாதிரி அந்த மக்களை டியூன் பண்ணணும் தேசபக்தியோட. மக்கள்லாம் அது மாதிரி தேசபக்தியோட இருக்கா. ராமர் கிளம்பினார், எல்லா மக்களும் பின்னாடி வந்தால், தசரதனும் பின்னாடி வந்தான், ஓடி வந்து கீழே விழுந்துட்டான். ராமர் நிறுத்தாம தேரை ஓட்டுனார், கொண்டு போய் தசரதனை கீழே விழுந்த தசரதனை தூக்கத்துக்கு கைகை வந்தால் சீன்னா கையெடுனா, நீ என்னை தொடக்கூடாது, என்னை தொடக்கூடாது, நீனும் தொடக்கூடாது, நான் செத்தாலும் நீ தொடக்கூடாது, உன் பிள்ளையும் தொடக்கூடாது, நீனும் உன் பிள்ளையும் அழக்கூடாது. முன்னாடியும் சொல்லியிருக்கான், இப்பயும் சொல்றான், உன் பிள்ளை எனக்கு கர்மா பண்ணக்கூடாது, அப்படியே கர்மா பண்ணாலும் என்னை வந்து அது சேரக்கூடாது சொல்லிட்டு என்னை கொண்டு போய் கௌசல்ய வீட்டுல போடணும்னா, பகவானோட பின்னாடி போன ஜனங்கள் எல்லாரும் சரையூ நதி வந்த உடனே எல்லாரும் அன்னைக்கு தங்கிட்டா. ராத்திரி ஆயிடுத்து, பாதி ராத்திரி பகவான் எல்லா ஜனங்களும் தூங்குறதே நைசா அங்கேருந்து கிளம்பி தேரை ஓட்டின்னு மறுநாள் பிரயாணம் பண்ணி சாயங்காலம் கங்கை கரைக்கு வரா. பிரயாக்ராஜ்னு நீங்க சொல்ற பத்தியில அதுக்கு அண்ணண்ட பக்கம், அந்த பிரயாக்ராஜ் தான் பரத்வாஜ ஆசிரமங்கிறது. அதுக்கு அண்ணண்ட பக்கம், அயோத்தியிலேருந்து அந்த பக்கமா வருது. வந்தா அது ஸ்ருங்கிபேரபுரம்னு பேரு, குஹனோட இடம். அது குஹனுக்கு சொல்லி அனுப்பிச்சா, குஹன் நேத்திக்கு தானே ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா, அதுக்குள்ள நம்மள ராமனும் குஹனும் ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படிங்கிறார். பார்க்க வந்துட்டாரேன்னு பார்க்க வந்தா, ராமர் பட்டாபிஷேகம் நின்று போய் வந்திருக்காருன்னு உடனே அவன் வேணா அது இல்லைன்னு சொல்லட்டும், ராமா நான் அந்த ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், தேனு திணை மாவு இதெல்லாம் இருக்கு, உனக்கு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன்னு. ஏன்னா 14 வருஷம் ஸ்வயம் ஆஜகாரான்னு நான் சம்பாதிச்சுதான் நான் சாப்பிடுவேன். இன்னொருத்தர் கொடுத்து, பகவான் இந்த 14 வருஷத்துல இன்னொருத்தர் கொடுத்து சாப்பிட்ட இடம் சபரி கொடுத்த பழம் மட்டும்தான். வேற எங்கேயுமே இன்னொருத்தர் கொடுத்ததை பகவான் சாப்பிட்டதே கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா, இப்ப அகஸ்தியரை பார்க்க போறாருன்னா காட்டுல உள்ள நல்ல பழங்கள் எல்லாம் நிறைய எடுத்துன்னு அகஸ்தியர்கிட்ட போய் வைப்பா. அகஸ்தியரை நமஸ்காரம் பண்ணுவார். உடனே அகஸ்தியர் அதுல இருந்து ஒரு பிரசாதம் கொடுப்பார். மகான்கள்லாம் நம்ம போய் பார்க்கறது நம்ம கொண்டு போன பழத்துல இருந்தே எடுத்து கொடுப்பாவா. அது மாதிரி பகவான் வாங்கிட்டு இருக்காரே தவிர வெறுங்கையோட போய் அவாத்துல சாப்பிட்டதே கிடையாது ராமன். இந்த குகன்ட்ட சாப்பிட மாட்டேன்னுடா. நான் ஏதாவது பண்ணணும்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 3வது நாள் காலத்தால வந்தாச்சு. 3 நாளா இந்த குதிரைகள் பட்னி, குஹா அதுக்கு சாப்பாடு கொடுக்கும். எவனுக்காவது இது தோணுமா? இப்படி ஒரு கேரக்டர் உண்டா? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிறது டிரைவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். வெளியில போனா இறங்குற சமயத்துல அவனை கூப்பிட்டாப்பா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நான் போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இந்த பணம் வச்சுக்கோ, வெயிட் பண்ணாத, சாப்பிட்டுட்டு இரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எவனுமே உலகத்துல உழைக்கிறது வயத்துக்கு தான். அந்த இடம் வரத்தே சமமா நடத்த தெரியணும் எல்லாரையும். முன்னாடி வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடுகள்லாம் இருக்கலாமே தவிர, எனக்கு தெரியும் காலங்காத்தால சுட சுட காபி போட்டு எங்க பாட்டி தாத்தா குடிக்க மாட்டார் காபி, எங்க பாட்டி குடிச்ச கையோட வேலை செய்கிறவனுக்கு மாடு கறந்தவனுக்கு கொடுக்குறது உங்க பாட்டி கிராமத்துல இந்த குடி அப்படிம்ப. அப்படிலாம் இருந்ததுனாலதான் ஒரு பிணைப்பு இருந்தது இந்த உறவில். இன்னைக்கு அப்படியே நம்ம கொடுத்தாலே அவ கேட்டா அவளை குடிக்க மாட்டேங்கிறா. வெளியில எங்க நீ கொடுக்குற காப்பி அது மாதிரி இருக்கு. நம்ம சோமாயஜ ருத்ராயஜான்னு அபிஷேகம் பண்ணி 4வது டிகாஷனை கொண்டு கொடுத்தா வேண்டான்னு தான் சொல்லுவா. நம்ம சாப்பிட்றதையே ஒரு 1/2 டம்ளர் கொடுத்தாலும் குவாலிட்டியா கொடுக்கணும். குவான்டிட்டி குறைச்சலா இருக்கலாம், குவாலிட்டி இருக்கணும். நம்ம வயறு வேற அவ வயறு வேறையான்னு. என் குதிரைகளுக்கு சாப்பாடு போட்டால் ஆலம்பாலை கொண்டு வர சொல்லி ஜடதரிச்சிருந்தான் பகவான். மறுநாள் காலத்தால அங்கேருந்து கிளம்பி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார். பரத்வாஜர் நடந்ததெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்க
பரத்வாஜர் சொன்னார், இந்த பக்கத்துல சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கிறாமா, ரொம்ப நல்லா இருக்கும், நீ அங்கவே தங்கலாம், சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்ல பகவான் சித்திரக்கூடத்துல வந்து கங்கை யமுனை எல்லாம் தாண்டி சித்திரக்கூடத்துல வந்து தங்கி அங்க வந்து அழகான ஒரு மந்தாகினி நதி ஓடுறது, ஒரு அழகான பர்ணசாலை அமைச்சான். இந்த காட்டுக்கு கிளம்புறதவே மம்புட்டி, கடப்பாறை, அருவா, ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்து லட்சுமணன் கிளம்பியிருக்கான். ஏன்னா அதெல்லாம் தேவைங்க. ஒரு காரியம் செய்யும் போது இன்னொருத்தர நம்ம ஒரு நதியை கடக்கணும்னா ஒரு அரை மணி நேரத்துல ஒரு போட்டு தயார் பண்ணிடுவோம். இதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தால்தான் என்னால வாழ முடியும் அப்படிங்கிறத விட பைத்தியக்காரன் உலகத்துல எதுவுமே கிடையாது. எது இருந்தாலும் அதை நமக்கு உபயோகமா பண்ணிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும்.